35,000 லோன் மட்டும்தான். பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, ஃபேக்டரி இல்ல. ஆனா இன்று 14 லட்சம் வருமானம். ஒரு சாதாரண கடலை மிட்டாய் பிசினஸ் எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனது தெரியுமா? தமிழ்நாட்டில் கடலை மிட்டாய் ஒரு ஸ்நாக் மட்டும் இல்ல. அது ஒரு நினைவு. ஆனா இதை ஒரு பெரிய பிசினஸ் மாற்றியிருக்கிறார் ஒரு சாதாரண மனிதர். அவரோட ஜர்னி ஆரம்பமானது 35,000 லோனுடன். மஷின் இல்ல. பெரிய செட்டப் இல்ல. கையால் கடலை மிட்டாய் தயாரித்து சின்ன சின்ன கடைகளில் சப்ளை பண்ண ஆரம்பித்தார். முதலில் சேல்ஸ் ரொம்ப குறைவு. ஆனா அவர் விட்டுக் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தார். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணினார். ஹைஜீனிக் ப்ரொடக்ஷன், அட்ராக்டிவ் பேக்கிங். இதனால் டிமாண்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சது. கடைகள் அவரை தேடி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சது. சின்ன செட்டப்லிருந்து பெரிய யூனிட் வளர்ச்சி. மஷின்ஸ் வாங்கி ப்ரொடக்ஷன் அதிகரிச்சார். பல நகரங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தார். இப்போ இது ஒரு ப்ராப்பர் பிராண்ட் மாறியிருக்கிறது. இன்று இந்த கடலை மிட்டாய் பிசினஸ் 14 லட்சம் வருமானம் தருது. 35,000 லோனில் ஆரம்பிச்சது. இன்று ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி. இதிலிருந்து நாம் என்ன கற்கலாம்? ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணுங்க. குவாலிட்டி காப்பாத்துங்க. பிராண்ட் பில்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. சக்சஸ்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஸ்ட்ராங் மைண்ட் செட் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்டார்ட் நோ காமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட சக்சஸ் ஸ்டோரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.